ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டு பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த பாவாடை தைக்கிறதுக்கான மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதோட லைனிங் ஜாயின் பண்ணணும். தேவையான அளவு லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அந்த பாவாடையோட ராங் சைடு மேலே வச்சு இப்போது ஸ்டிச் போடலாம். பாவாடையோட இடுப்பு போர்ஷன் தைக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஸ்டிச் போட்டால் போதும். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இடுப்பு தைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு ஒரு 4 இல்லைன்னா 5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் கேப்பில் இடுப்பு போர்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு முதல் மார்க்கை விட்டுட்டு செகண்ட் மார்க்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் ஒரு ப்ளீட். இப்போ நான் 2 இன்ச்சில் கேப்பில் மார்க் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய ப்ளீட் வந்து 2 இன்ச் சைஸில் வரும். அடுத்த ப்ளீட் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல எடுத்து அதை இன்னொரு மார்க்கை டச் பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ப்ளீட்டும் 2 இன்ச்சுக்கு கரெக்டாக வரும். எல்லா ப்ளீட்டும் இந்த மாதிரி 2 இன்ச் கேப்பில் உள்ள மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணால் எல்லா ப்ளீட்டும் ஈக்குவல் சைஸில் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி என்னோடய ப்ளீட் சைஸ் 2 இன்ச் வந்திருக்கு. இப்போ உங்களோட ப்ளீட் சைஸ் உங்களுக்கு 1 இன்ச் வேணும் அப்படின்னா இந்த மார்க் பண்ணுறது வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 1.5 இன்ச் வேணும்னாலும் பண்ணலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மடித்து தைச்சிருந்தோம், அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது பெல்ட்டுக்கு கிளாத் கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 இன்ச் அகலத்தில் இடுப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீளமாக இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை நம்ம ப்ளீட்ஸ் வச்சு முடித்த பாவாடை மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாகவே இந்த கிளாத்தை மேலே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடணும். இந்த எண்டுலேயும் கொஞ்சம் மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதை இப்படி விரித்து வச்சுட்டு அட்டாச் பண்ண கிளாத் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போது இங்கே இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ இங்கே ஸ்டிச் போடணும். முதல்ல இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு திரும்பவும் அந்த ஹிப் ஏரியாவில் ஃபுல்லாக மடித்து விட்டு ஸ்டிச் போடணும்.
கடைசியிலையும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் அந்த மடித்து விட்ட துணியோட இன்னொரு ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். இந்த பாவாடைக்கு ஹூக் தைக்க போகிறோம். அதுக்கான லூப் வந்து நம்ம கிளாத்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச் அகலம் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஒரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிவிட்டு இதை பெல்ட் மேலே வச்சுட்டு இப்படி மடித்து விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட் வைக்கணும். ஈவனாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட் வரா மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த லூப் வைக்க போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ப்ளீட் முடிச்சிடலாம். இப்போது அந்த ப்ளீட்டோட இன்னொரு எண்டுலேயும் ஸ்டிச் போடணும். இப்போது சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தும் இந்த பாவாடை கிளாத்தும் சேர்த்து சைடில் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாவாடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஹூக் தைக்கலாம். இந்த மாதிரி ஹூக் எடுத்துட்டு இந்த எண்டில் ஒரு 3-4 ஸ்டிச் போடணும். இப்போது இன்னொரு ஹோல் கிட்ட நூல் எடுத்து அங்கேயும் ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போது இந்த 3rd ஹோல்லையும் அதே மாதிரி ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போது ஹூக்கும் தைச்சி முடிச்சாச்சு. ஒரு அழகான பாவாடை ரெடி ஆயிடுச்சு. புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.